Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு வைக்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இங்க கொடுத்திருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே செக் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணது ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 தக்காளி ஆட் பண்றேன். மீடியம் சைஸ் 4 தக்காளி. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு நம்ம தனியா ஆட் பண்ணுவோம். இது கூட மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் கசகசா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நீங்க ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலா நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண போறோம். கடாயில நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன். நீங்க பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் எல்லா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போறேன். கரம் மசாலா ஐட்டம்ஸ். பிரியாணி இலை 1 ஆட் பண்றேன். பட்டை ஒரு சின்ன பீஸ், ஏலக்காய் 4, கிராம்பு ஒரு 4. இத மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 20 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். சிக்கன் ஆட் பண்றேன். நான் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்றேன். இத நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு 20 செகண்ட். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. ஏன்னா நம்ம மசாலாலையும் உப்பு ஆட் பண்ணிருக்கோம். இத வந்து மூடி வச்சு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதுக்கு தண்ணி தேவையில்லை. சிக்கன்ல இருக்கிற தண்ணியே இதுக்கு போதும். இப்ப சிக்கன் ஒரு 40% குக் ஆயிருக்கும். நம்ம அரைச்சு வச்ச மசாலா ஆட் பண்ண போறோம். அது கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிருங்க. இது கூட நான் கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் குக் பண்ண போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. இது நீங்க சப்பாத்தி, பூரி, ரைஸ் எந்த ஐட்டம் கூடயுமே இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.